யாரை ஏமாத்துறீங்க? உங்களுக்குள்ள இன்னும் அந்த லவ் இருக்குடா. அதுக்கு எவிடன்ஸ் தான் பெங்களூர்ல நடந்த அந்த சம்பவம். அதனால நான் சொல்றது கொஞ்சம் டேய், இது ஏதோ பேசி என்ன பிரெயின் வாஷ் பண்ணாத. நாங்கள் 2 பேரும் சட்டப்படி டிவோர்ஸ் வாங்கியாச்சு. எல்லாம் முடிஞ்சிருச்சு. நீங்க வேணா சட்டப்படி பிரிஞ்சிருக்கலாம். ஆனா நீ இன்னும் மனசளவுல ராஜை நினைச்சிட்டு தான் இருக்க. அதனால தான் அவங்க ஃபியூச்சர் நினைச்சு நீ அவ்வளவு ஃபீல் பண்ணிட்டு இருக்க. போதும்டா. நீங்க ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் ஏமாத்திட்டு இருந்ததெல்லாம் போதும். இப்போவாவது எந்த முடிவா இருந்தாலும் அது ஒண்ணு எடுங்க. இல்லடா, அதெல்லாம் சரியா வராது. ஏற்கனவே என்னால் அவளுக்கு நடக்கிற இந்த கல்யாணம் நின்று போச்சேன்னு குற்ற உணர்ச்சியில் இருக்கேன். இப்போ போய் நான் எது பேசினாலும் நான் பரிதாபத்தில் பேசுகிறேன்னு ராஜி என்னை தப்பாக தாண்டா புரிஞ்சுப்பா. நான் அவளுக்கு வேணாண்டா. அது அவங்க சொல்லட்டும் மச்சான். இப்ப பார், இது உனக்கு கிடைச்சிருக்க லாஸ்ட் சான்ஸ். இப்போ நீ பழைய டைலாக் பேசிட்டு டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருந்த. அப்புறம் கமல் வந்த மாதிரி ரஜினி விக்ரம்னு வரிசையா வருவாங்க. நீ என்ன சொன்னாலும் நான் என் முடிவை மாற்றிக்கிறதா இல்லை. அதான் ஏன்? என்னடா சொல்ற? அவன் என்னை லவ் பண்ண ஆரம்பிச்சதுலேருந்து எங்களுக்குள்ள எவ்வளோ சண்டை, எத்தனை பிரச்சனை. ராஜி என் கூட இருந்த ஒவ்வொரு நாளுமே வெறும் கஷ்டத்தை மட்டும்தான் நான் அனுபவிச்சிருக்கா. திரும்பவும் நான் வாழ்க்கையில் பிரச்சனையா இருக்க விரும்பலடா. நாங்கள் 2 பேரும் சேரக்கூடாதுன்றது விதி. அதுபடி தாண்டா எல்லாம் நடக்கும். நாங்கள் தனித்தனியாக இருக்கிறது தான் நல்லது. ஆமாண்டா, விதிப்படி தான் நடக்க போகுது. நீ சொன்ன மாதிரி காத்திராஜ் பிரிஞ்சு இல்ல, சேர்ந்து. இங்க பார், இது வரைக்கும் நடந்த எல்லா விஷயத்தையும் நீ கொஞ்சம் ரீவெண்ட் பண்ணி பாருடா. காத்திராஜ் லவ்ல ஆரம்பிச்ச அந்த கதை டைவர்ஸ்க்கு அப்புறம் கதை முடிஞ்சு போச்சுன்னு தான் எல்லாம் நினைச்சிருப்பாங்க. ஆனா இந்த பெங்களூர் ட்ரிப்பு கதையில ஒரு ட்விஸ்டா வந்திருக்குன்னா எதுக்கு? உங்க லவ் ஸ்டோரி இன்னும் கண்டினியூ ஆக போகுதுன்னு அர்த்தம். இட்ஸ் நாட் எ எண்ட், இட்ஸ் ஜஸ்ட் அ பிகினிங். மச்சான், கோர்ட்டு சொல்லிருச்சு, அவங்க தாலியை கழட்டிட்டாங்க. அப்படி இப்படின்னு சென்டிமெண்ட்டா யோசிக்காம ஒரு நல்ல முடிவாயிடுறா. நான் ஷார்ட்டா சொல்லவா? எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது. உனக்கும் ராஜிக்கும் பெங்களூர்ல நடந்தது. எது நடக்கிறதோ அதுவும் நன்றாகவே நடக்கிறது. கல்யாணம் நின்னு உங்களுக்குள்ள நடக்கிற இந்த சண்டை, எது நடக்க போகிறதோ அதுவும் நன்றாகவே நடக்கும். காத்திராஜி சேருவாங்களா மாட்டாங்களான்ற இந்த வாரம் கிளைமேக்ஸ். மச்சான், போடா போய் பேசு. பேசுனா என்னடா பேசுறது? அவனை இப்ப என்ன சொன்னாலும் புரிஞ்சுக்கிற சிச்சுவேஷன்ல இல்ல. வேணும்னா மீசை கிட்ட, அதான் ராஜு அப்பா கிட்ட பேசினா. அதெல்லாம் வேணாண்டா. என்னாலதான் ராஜு கல்யாணம் நினைச்சுன்னு தெரிஞ்சாலே அவர் நொந்துருவாரா. வேணாம். அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா. பிடிக்காத கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு பிரச்சனையோட வாழ்ற எத்தனையோ பேர் பல வருஷத்துக்கு அப்புறம் எல்லாத்தையும் மாத்திக்கிட்டு ஒன்னா சேர்ந்து சந்தோஷமா வாழ்றது இல்லையா? அப்படிதான்டா இதுவும். டேய், பிராக்டிக்கலா திங்க் பண்ற. இது செட் ஆகாது. ஏன் செட் ஆகாது? நீ ராஜுக்கு அப்படின்னா குடும்பம் பண்ண, ஊர்ல இருக்கிறவங்களை கம்பேர் பண்ணா நீ எவ்வளவு சூப்பர்ரா. உனக்கு புரியலடா. நான் இப்ப எதை பண்ணாலும் ராஜி கூட தவறான நினைப்போட தான் பழகிறேன்னு தப்பா நினைப்பாடா. எல்லாத்துக்கும் நீயே ஒரு ரீசனை வச்சுக்காத. முதல்ல அவங்க கிட்ட போய் பேசு. யார் என்ன சொல்லுவாங்களா நினைக்காதடா. எல்லாம் நல்லதாவே நடக்கும்.